ஹலோ வணக்கம். நாம் இன்னைக்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த ரொம்ப சுவையான ஒரு லெமன் கேக் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 100 கிராம் சீனியில் ஒரு லெமன் எடுத்து அதோட மஞ்சள் பகுதி தோல் மட்டும் முழுக்க கிரேட் பண்ணிடுங்க. பிறகு அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா விரலால் மசாஜ் பண்ணுங்க. இப்படி செய்யும்போது அந்த லெமன் ஜெஸ்ட் உள்ளுக்கு இருக்கிற லெமன் எசென்ஷியல் ஆயில் எல்லாம் வெளியாகும். இப்போ இதில் 250 கிராம் பட்டர் போட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அடிச்சுக்குங்க. அதன் பிறகு 5 முட்டைகளை இடைவெளி விட்டு ஒன்றன் பின் ஒன்றா போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. இப்போ 250 கிராம் பிளெயின் ஃப்ளவர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு. கேக் செய்யும்போது மாவை சலிச்சோம்னா அந்த மாவு ரொம்ப லைட்டாக வந்துடும். அப்போ கேக்கும் லைட்டாக இருக்கும். ரொம்ப மென்மையாக கிண்டி எல்லாம் நல்லா கலந்த பிறகு தயார் செய்து வைத்துள்ள 8x8 ஸ்கொயர் கேக் டின்குள்ளார இது எல்லாத்தையும் போட்டுருங்க. 170 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளார 45 நிமிஷம் பேக் பண்ணுங்க. பேக் பண்ணுற டைம் ஒவ்வொரு அவனும் பொறுத்து இருக்குது. கேக் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது 1.5 லெமனோட ஜூஸை பிழிஞ்சு அதோட 1/4 கப் சீனியை போட்டு சீனி கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிருங்க. கேக் பேக் பண்ணதும் அவன்லேருந்து வெளியே எடுத்துட்டு சூடாக இருக்கிற அந்த லெமன் சிரப்பை கேக் முழுக்க நல்லா ஊற்றி விடுங்க. இனி கேக்கை ஒரு இரவு முழுசா ஆற விட்டுருங்க. லெமன் சிரப் இந்த கேக்கை ரொம்ப மாய்ஸ்டாக வச்சுருக்கும். கேக் நல்லா ஆறின பிறகு மறுநாள் லெமன் கிளேஸ் செய்ய போகிறோம். இதை செய்ய 1/2 கப் ஐசிங் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் பால், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தயாரான கிளேஸ் எடுத்து கேக் முழுக்க ஊற்றி நல்லா பரப்பி விடுங்க. அப்படி உங்களுக்கு கிளேஸ் இன்னும் மொத்தமாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் ஐசிங் சுகரை சேர்த்துக்குங்க. கேக் முழுதும் கிளேஸ் பூசின பிறகு நல்லா காய விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, லெமன் சிரப்பில் ஊற வச்சு லெமன் கிளேஸில் கவர் பண்ண இந்த அருமையான லெமன் கேக் தயார். இந்த கேக்கை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு நீங்களும் என்னை போல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே மறந்துடாமல் வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.